அப்ப இன்னைக்கு நாங்க படிச்சு வந்துட்டோம். அப்படி படிச்சு வந்தாலும் நீதித்துறையில பட்டியலின பழங்குடி மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. இதற்கு சில புள்ளி விவரங்களை சொல்றேன், வாய்ப்பு இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. கடந்த 2018 இருந்து 2025 வரை நீதிபதி நியமனங்கள்ல கிட்டத்தட்ட இந்த 7 வருஷத்துல நீதிமன்றத்துல சமூக நீதி முற்றிலும் கடைபிடிக்கப்படவே கிடையாது. எஸ்சி பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்தவங்க 3.8%, அதாவது 32 பேர் தான் நீதிபதிகளா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி எஸ்டி பழங்குடியினர்ல 2%, அதாவது 17 பேர் தான் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓபிசியில 12.5%, 103 பேர் தான் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி மைனாரிட்டி சிறுபான்மையினர்ல 5.5% தான். ஆனா பொது பிரிவு ஓபன் கேட்டகரின்னு சொல்ல அந்த கேட்டகரி பார்த்தோம்னா 76.45%, கிட்டத்தட்ட 80% உயர் ஜாதின்னு சொல்லப்படுகிற பிராமணர்களும் ஜாதி இந்துக்களும் மட்டுமே நீதிமன்றங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அப்போ இத்தனை தலைமுறையா படிச்ச எங்களுக்கு தகுதி இல்லையா? இன்னைக்கு வழக்கறிஞர்களாக நீதிபதிகளாக இந்தியா முழுக்க நாம வளர்ந்திருக்கிறோம். நீதித்துறையில உரிய பங்கு நமக்கு கிடையாது. நமக்கு தொடர்ந்து அநியாயத்தின் உச்சம் தான் நடந்துகிட்டு இருக்கு, அநீதி தான் நடந்துட்டு இருக்கு. அதனால இடஒதுக்கீட்டை நீதித்துறையில கொடுத்தே